Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பீட்ரூட் ரெடி பண்ணி வெச்சுக்கணும். நான் 3 பீட்ரூட் வந்து தோல் சீவி நல்லா துருவி வெச்சிருக்கேன். இப்போ இது தனியா வெச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் ஒன்று வெச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு 10-15 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் லைட்டா அது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே நெய்ல வந்து நம்ம துருவி வச்ச பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சு அந்த பீட்ரூட் வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பீட்ரூட்லயே பாத்தீங்கன்னா தண்ணி விடும். அந்த தண்ணியிலே வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க அந்த தண்ணிலாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ வந்து நான் 1.5 கிளாஸ் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோ பீட்ரூட். அந்த 1/4 கிலோ பீட்ரூட்டுக்கு வந்து 1.5 கிளாஸ் பாலே போதும். இப்போ வந்து இதை லெட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி குக் பண்ண வைக்க போகிறோம். இப்போ லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிக்கும். பீட்ரூட் வந்து பால்லே நல்லா குக் ஆகணும். பால்லாம் வந்து நல்லா வத்துற வரைக்கும் லெட்டு போட்டு திருப்பி நம்ம மூடி குக் பண்ண வைக்க போகிறோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் பால்லாம் நல்லா வற்றி பீட்ரூட்டும் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 1 கப் பீட்ரூட் எடுத்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை ஆட் பண்ணோன்னே நல்லா அந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். திரும்பவும் வந்து நீங்கள் ஒரு சிம்மிலே வச்சு ஒரு 10 or 15 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இன்னும் வந்து பீட்ரூட் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 ஏலக்காய் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அந்த 2 ஏலக்காய் வந்து இப்போ அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் நல்லா வந்து நம்மளுக்கு பீட்ரூட் அல்வா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் போதே இறக்கி வச்சுடுங்க, அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அது கெட்டியாயிடும். இப்போ நம்மளுக்கு சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட் என்னோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.